தெய்வமே. நைட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கும்ல சார், காலைல ஒரு காஃபி தானே சார் ஆர்டர் போட்டு தந்தா என்ன சார்? உன் மனதுல நான் பெரிய கலெக்டர் நினைப்பா. பால் பாக்கெட்டே 10 ரூபா சார். பால் பாக்கெட் 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கினா 2 பேரும் போட்டு வச்சலாம். ஓ 2 பேர் தான் இருக்க வீடு. ஆனா ஒரு காஃபி 65 ரூபா வரும் சார். பணத்தோட அருமை தெரியல உங்களுக்கு எல்லாம். அவன் பண்ணதுக்கு என்ன ஆள இல்ல. இருந்தாலும் பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் சார், அது கொஞ்சம் டைம் எல்லாம் நமக்கு சேவ் தானே. மிச்சம் பண்ணி என்ன பண்றீங்க அந்த டைம்? குழந்தைங்களை பார்த்துப்போம், அவங்க கூட பேசுவோம். ஓ அவ்வளோ பெரிய தியாகிங்களா? அப்படி இல்லை சார், ஆர்டர் போட்டு காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துங்க ஆரம்பிச்சோம். நான் கம்பெனி போயிடுவேன், அவங்க மறுபடியும் படுத்துங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. எப்பெல்லாம் காலையில காஃபி ஆர்டர் போட்டு குடிக்கணும்னு தோணும்? எப்பெல்லாம் தோணுதோ அப்போ போடுவோம் சார். 7 நாள் தோணுமா? தோணும் சார். தோணுதா? ஓ ஓகே. இந்த பாருங்கம்மா, இதுல ஆசிட் கலந்துருக்கு, எடுத்து மேல ஊத்துங்க வச்சுங்க, ரத்த கலரி ஆயிடும். சார் இது வந்து மார்னிங், ஈவினிங் டைம்ல அங்கே ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. அம்மா ஒரு காஃபி மா 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண பார்த்தா ஒரு ஆன்லைன்ல காஃபி வரும். அட பாவிங்களா, புட்டுக்காரி மாவனுக்கு பட்டுக்கோவனம் கிடைச்ச மாதிரி அந்த புத்தி கட்ட கிடைச்சானு இந்த ஆட்டம் ஆடுறீங்களா? சாயந்தரம் காஃபிக்கு என்ன எவ்வளவு நேரம் போது? ஒரு காஃபி போட்டு கொடுத்தா என்ன? சார் எனக்கு காஃபி போட தெரியாது சார். என்னம்மா காஃபி போட்டு போட்டு பழகிட்டா இல்ல வரப்போதா? நான் காஃபி சாப்பிட மாட்டேன் சார். அந்த போடும்போது அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. வெளில போகும்போது குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் சார். செருப்பு பிஞ்சிரும். எப்பவாச்சும் கேட்பாரு சார், தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீ கேட்பாரு சார். அநியாயங்க, ஒரு மனுஷன் தலை வலிக்குதுன்னு கேக்குறான். ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். Aman, you are under arrest for insider trading. இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஈஸியான விஷயம் கர்ட் ரைஸ் பண்றது தான். அது பண்ண ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனா அவங்க வந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. இப்போ ரொம்ப வெயிலா இருக்கு வெளில போய் கேர்டு வாங்கிட்டு வரதுக்கு, அதனால அந்த டைம் கேப்ல நான் 20 மினிட்ஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணிடுறேன். ஆமா, இப்ப பெரிய மைசூர் மகாராணி பேத்தி. ரைஸ் இருக்கும், கேர்ட் எங்க சார்? வெளியே போனா லெஃப்ட்ல ரைட்ல எங்கேயாவது ஒரு கடை இருக்கும். 10 ரூபா கொடுத்தா கேர்ட் வந்துடும். மினிமம் 100-120 rupees கர்ட் ரைஸ். எப்போனா என் கம்பெனி காலியாயிரும் பாப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? வரதுக்கு 40 மினிட்ஸ் மினிமம் ஆகும். எவ்வளவு பக்கத்துல கடை இருந்தாலும் அவ்வளோ வெயிட் பண்ணி அவங்களால சாப்பிட முடியும். ஆனா பக்கத்துல போய் கேர்ட் வாங்கி ரைஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியாது. குடும்பம் அழிஞ்சு போவா. ஹோட்டல்ல வாங்கினா அந்த தாளிச்சு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அழகா தராங்க, அந்த மாதிரி எனக்கு செய்ய தெரியாது. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? தாளிச்சு கொட்டுறதும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டா கிடுக்கிட்டுன்றோம். இந்த மோரை ஊற்றி கிண்டி கிட்டிக்கல தூக்கி ஊற்றி கட்டிட்டு சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான். அப்படியா? ஆமா, எல்லாம் நான் நடக்கிற முறையை பொறுத்து தான். இவ்வளோ பண்ணணுமா ஒரு கேர்ட் ரைஸ்க்கு? ஆர்டர் பண்ணிடலாம். My God, எவ்வளவு செய்யறா? டேய், என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடலாம் சாதாரணப்பட்ட விஷயம். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? இது 10 மினிட்ஸ் மேட்ரு, வீட்லயே முடிஞ்சு போறது. இதுக்கு எதுக்கு 25 நிமிஷம்? அந்த 25 மினிட்ஸ்ல நான் வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பேன். டிவி எல்லாம் சீரீஸ். ஓஹோ, கதை இப்படி போகுதா? திடீர்னு பசிக்குது, இல்ல இந்த சீரீஸ் ஸ்டாப் பண்ணிட்டு போய் வேலை பார்க்க அதாவது வேண்டாம். அதுக்கு இடையூறு வந்துரும். ஆமா. அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? மத்தவங்கனாலும் பரவாயில்லமா, அவர் வந்து ஒரு அதுக்குன்னு படிச்சவர் இருக்காப்ல. அப்ப நீயே செஞ்சு கொடு. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? நீயே செஞ்சு கொடுப்பாங்கறாங்க உங்கள்ட்ட. ஆமா, வார்த்தையை அளந்து பேசு. கட்டின புருஷனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஒர்க்கும் பண்ணணும், செஞ்சும் கொடுக்கணும். நான் எங்க இருக்கணும்னு எனக்கே தெரியல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. 1/2 லிட்டர் தண்ணி வந்துட்டு 180 rupees. அந்த தண்ணி வருது பிளாக் கலர்ல இருக்கு. ஆமா, அது ஒரு கருப்பு கலர் தண்ணி வைக்கிறாங்க. கேட்டா ஹிமாலயில இருந்து வந்த தண்ணியா? அது சோஷியல் மீடியாலலாம் ரொம்ப ஹைப்ல போயிட்டு இருந்தது. சரி எப்படி இருக்கு அப்படின்னு வாங்கி பார்க்கறதுக்காக வாங்கினது. உங்க அப்பா வந்து காசு கொடுப்பான். ஒரு நாள் நைட் ஆஃபீஸ் போயிட்டு நான் வீட்டுக்கு வரேன். இருங்க ஆர்டர் பண்ணிருக்கேன். என்னமா ஆர்டர் பண்ணேன்னு கேட்டேன். ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னி. ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னி. பன்னி. ஏன் இட்லி தோசை இல்லையா? பணக்காரங்க எல்லாம் ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னி சாப்பிடுவாங்களா? விளங்கி போச்சு. பரவாயில்லையே, நம்ம ஆள் ஏதோ செம்மையா ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா, திறந்து பார்த்தா செம்ம ஷாக். ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? என்னடா பார்த்தா மோர் குழம்புல மினி இட்லி. பேரே அழகா ஏமா, இருந்தது. குறைஞ்சபட்சம் படமாவது பாத்துக்கலாம்ல. இது வித்தியாசமா இருக்கு, ஆர்டர் பண்ணுவோம் அந்த மாதிரி. எவ்வளவு விலை அது? ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னீஸ் ஒரு 250 அந்த மாதிரி. 12 மினி இட்லியே மோர் குழம்புல போட்டு 250 ரூபாய். ஒரு சென்ஸே இருக்க மாட்டேங்குது. பட்டிச்சு முட்டாளா இருக்காங்க. நான் தெரிஞ்ச டிஷ்ஷே வாங்கி சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. தெரிஞ்ச டிஷ்ஷை வாங்கி சாப்பிடுறதுல விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா அது எப்படி இருக்குன்னே தெரியாம வாங்கி சாப்பிடுறது எப்படிமா? அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். பிளாக் வாட்டர்னு சொல்றீங்களா, அது குடிச்சு பாத்தீங்களா எப்படி இருக்குது? நார்மலா தான் சார். அப்புறம் ஏன்டா ஏன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் குடிக்கிறாங்க, ஆமா. ஆக்டர்ஸ் குடிக்கிறாங்க. இல்ல அது இந்த வாட்டர் இல்ல, அது ரொம்ப காஸ்ட்லி. அதுதான் பாத்துட்டு இருக்காங்க. அது ட்ரை பண்ணுமா? அது 18,000 என்னமோ. அது என்ன முடிச்சுக்கலாம் அவனை திருவ தெருக்கு கொண்டாடலாம். இல்ல அந்த அளவுக்கு போக மாட்டேன். நீ செய்வடா. உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்பல விருதே தப்புடா ரோட்ல. லாஸ்ட் வீக் இப்படி தான் வெளில சாப்பிட போலான்னு போனோம் சார். நாங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். இவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பில்லை பார்த்தா 12,000. 12,000? அட பாவி, இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? கூட்டிட்டு போற ஹோட்டலுக்கு ஏத்த மாதிரி தானே சார் பில் வரும். எப்படினாலும் 12,000 செலவு பண்றது எப்படி ஜீரணிக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஐ டோன்ட் கேர். கேட்டேன் சார், என்னமா இவ்வளவு ஆர்டர் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு டயலாக் ஒன்று சொல்லிடுவாங்க சார், வாழ்க்கை வாழ்வதற்கே. அது முதல்ல சொன்ன மட்டும் என் கையில கிடைச்சான் அவனை செருப்பாலே அடிப்பேன் சார். ஒரு பொருளா கொடுத்து அவர் கிஃப்ட் பண்றதை விட இந்த மாதிரி எனக்கு மொமெண்ட்ஸ் கொடுக்கறது தான் எனக்கு பிடிச்சது. வாயை முன்னேந்து போட ஏதாச்சும் பேச போறேன். வாவ், 12,000. ஐயோ 12,000. இது 2 மொமெண்ட். இதுல எந்த மொமெண்ட் உங்களுக்கு வேணும்?
இப்ப நீங்க சொல்றது கிட்டத்தட்ட 2 கிராம் காப்பவுன் தங்கமா? எனக்கு அந்த கோல்டு தராத ஹாப்பினஸ் எனக்கு ஃபுட் கொடுக்குது. அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இந்த பிரேஸ்லெட்டை கொடுங்க. அவங்களுக்கு கோல்டுலாம் எந்த மகிழ்ச்சியும் தரல. நீங்க என்ன பண்ணுங்க, ஹைதராபாத்ல இருந்து புதுசா ஒரு டிஷ் போட்டுருக்காங்க. அண்ணன் நம்மள கலாய்க்கிறான்னு நினைக்கிறேன். தெரியுதுல்ல? ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இதை வச்சு அவங்க அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சு. இல்ல உங்களுக்கு இப்பயே மொமெண்ட் வேணா அண்ணனே செஞ்சு கொடுக்குறேன். டீல். ஐயோ ஐயோ, வேலைப்பா வேலைப்பா, இந்த வேலையில வச்சுக்கலாப்பா. வாழ்க்கை வாழ்வதற்கு லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மொமெண்ட்ஸ். பிரேஸ்லெட் தான் வேணும். இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. வாழ்க்கை வாழ்வதற்கே தங்க நகை பிடிக்காது. இனிமே இதெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? இனிமேல் பேசுற செருப்பு கொண்டு அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்பு அடி. தேவை எனக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இட்லி வேணும் தோசை வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கடையில் வந்து எனக்கு சாம்பார் வேணுன்றதுக்காகவே இட்லி தோசையை வாங்கி ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் பில் தள்ளிடுவாங்க. வீட்டில் பொம்பளை வந்து சோறு பொங்கி திங்கணும், ஹோட்டலில் போய் சோறு திங்கிற பொம்பளை வந்து குடும்பம். ஸோ சாம்பாருக்காக எல்லாமே வாங்குறீங்க? ஆமா சார். வை? அந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பான். நான் அடிக்ட் ஆயிட்டேன் அந்த சாம்பாருக்கு. அந்த டைம்ல அந்த சாம்பார் சாப்பிடணும்னு தோணுதுனாலே நான் ஆர்டர் பண்ணிடுவேன். நான் கேட்க கூட மாட்டேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆனால் வீட்டில் வேற ஆப்ஷன் இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றது. சட்னி தோசை ஏதோ ஒன்று இருக்கும். அதையும் மீறி எனக்கு சாம்பார் தான் வேணும்னு சொல்லிட்டு யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? சார் நான் சாதாரண ஒரு சாம்பாருக்கு தானே ஆசைப்படுறேன். சாதாரண சாம்பாருக்கே நீங்க இப்படி இருக்கிறதா அடமென்ட் நான் சொல்றேன். விஷயத்துக்காக நீங்க நிக்கிறீங்க. நான் டெய்லி கிச்சன்ல போய் சமைச்சிட்டே இருக்கேன்னு எதிர்பார்க்காதீங்க. வாரத்துல 2 நாள் நம்ம வெளியில தான் சாப்பிடணும். பிகாஸ் ஐ நீட் மை டைம் அப்படின்னு கேட்டா அது வேற. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. அல்வாக்காக பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. I'm conducting a 2-hour webinar where I'm going to break down trading and investing for you. I'm going to break it down into simple parts so that you. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. அந்த பிரெட் அல்வா எதுவும் தனியா ஆர்டர் பண்ண முடியாதோ? தனியா கொடுக்க மாட்டாங்க. April Fool. நீங்க தனி பிரியாணி ஆர்டர் பண்ணா இவ்வளவு தானே வரும். பிரியாணி வந்து 2-3 ஆர்டர் பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி பேக் கொடுப்பாங்க. அடே பேயில போமா. பிரெட் அல்வா காண்டி ஒரு 2 பிரியாணி 3 பிரியாணி ஆர்டர் பண்றது ஆக்சுவலா அந்த பிரியாணி வேஸ்ட் ஆயிடாதா? அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? இல்ல அம்மா வீட்டுக்கு கொடுப்பேன், பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் வன்முறையில சேருமா? நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, நாங்க ஃபுட்டுக்கு மட்டுமே லாஸ்ட் மந்த் 10,900 ஆனா செலவு பண்ண எங்களுக்கு அது தெரியல. இதெல்லாம் ரொம்ப ஓவர். அளவுக்கு மீறி போயிட்டு. நான் ஆஃபீஸ்ல இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு மெயில் வருது, ஒரு ஆர்டர் ஹஸ் பீன் டெலிவர்ட் அப்படின்ட்டு. என்னடா மெயில்னு போய் பார்த்தா ஒரு 120 ரூபீஸ்க்கு வந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோட நேம் இருக்கு. ஏன் உனக்கு இந்த வேலை? சிப்ஸ் பாக்கெட்டோட விலை வந்து 20 ரூபா. டெலிவரி பார்ட்னர் ஃபீ வந்து 40 ரூபீஸ். அது போக ஜிஎஸ்டி கன்வீனியன்ஸ் ஃபீஸ் இன்னொரு 50. அப்படி சொல்றதுல உண்மையா? இதை நீ வந்து பக்கத்து பொட்டி கடையிலயும் வாங்கி இருக்கலாமே அப்படின்னா, யாருப்பா அங்கெல்லாம் போய் வாங்கிட்டு இருப்பா, ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. என்ன பறக்கான அது? ஆக்சுவலா ஒரு வீட்டுக்கு மளிகை சாமான் இவ்வளவு வராது. காசே இருந்தாலுமே இது சரியா? என்ன இன்சல்ட் பண்ற கேள்வி இது. சம்பாதிக்கிறது நம்ம இவ்வளவு மந்த்லி ஆகுதுங்கிற போது நம்ம அதுக்கும் சேர்த்தே நம்ம சம்பாதிச்சிட்டோம்னா நம்மளுக்கு டேலி ஆயிரும்ல. செவிட்ல விட்டேனா பாரு. இதே மாதிரி 10,000 ரூபாய் இன்னும் அடுத்த ஒரு 11 மாசத்துக்கு நீட்டா ஒரு கோல்ட் செட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு வேற மாதிரி. இதுவும் பாயிண்ட். ஒர்க்குக்கு போயிட்டு வரோம், வெளியே இருந்து நம்ம வரோம், அந்த டென்ஷன்ல அந்த ப்ரெஷர்ல எல்லாமே நம்ம செய்யணுமா அப்படிங்கிறது ஒரு क्वेश्चन. அது கிறுக்கி சிறுக்கி நம்ம வேலை செய்யறது எல்லாமே நம்ம இந்த ஒரு சிங்கிள் கிளிக்ல எல்லாமே போயிருதுன்னா கடைசியில் நம்ம என்ன வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்பா இது அறிவாளி போலீஸ் பா, எப்படி கேட்டுச்சு பாரு. நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் 2 பேருமே கஷ்டப்பட்டு ஓடுறோம். அதுவும் சரிதான். அந்த ஓட்டம் எல்லாம் நம்மளோட வயிற்றுக்கே காலி ஆயிருதுங்கும் போது நம்ம என்ன ஓடி என்ன பிரயோஜனம்? சபாஸ் மாமா சபா. ஏன் இவ்வளவு சோம்பேறித்தனப்படுறாங்க? அதாவது சாப்பிட்டு முடிச்சு அந்த குப்பை போட்டு நாரும் பயங்கரமா. கர்ம சாப்பிடுற வரைக்கும் ஆர்டர் பண்ற வரைக்கும் ஓகே. ஆஃப்டர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே குப்பையை தூக்கி போடுறாங்க. நான் தான் அதை க்ளீன் பண்றேன். அட கன்றாவிய. கிச்சனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல சார், டிசிப்ளினா இருக்கும்ல, எல்லாமே க்ளீனா வச்சிருப்பாங்களே. இது எப்ப இந்த ஃபுட் ஆர்டர் பண்றோமோ, வெளியில ஆர்டர் பண்றோமோ, அதுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா கிச்சன் அலங்கோலமா இருக்கும். பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறி. நீ ஆர்டர் பண்ற, சோ நீ தான் கிச்சனை க்ளீனா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. அப்படி நான் நினைக்க மாட்டேன். நீ தான் எடுத்து போடணும் நினைக்க மாட்டேன், நான் தான் எடுத்து போடுவேன். அது எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனா அது சோம்பரை கிரியேட் பண்ணது பாருங்க, அது எனக்கு பிடிக்கல. அது பயமா இருக்கு. பெல்ட் கழட்டிட்டு 4 இழுப்பு இழு, துள்ளிக்கிட்டு வருவா. ஐ அக்ரி, பட் அது அவரும் பண்றாரு, நானும் பண்றேன்றது தான் பாயிண்ட். மங்கினி பாண்டியரே, மங்கினித்தனமாக பேசாதீரையா. பட் நான் மட்டும் தானே இருக்கேன், யாருமே வர போறது இல்லல்ல. ஆனா அப்போ ஒரு ஃபேமிலி தானே, யார் வராட்டியும் மட்டும் இருக்கேன். இது எப்படி இருந்தா என்ன? நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த வீடு இப்படி இருந்தா அது இன்னும் கூடும். ஒரு பொண்ணு நல்லதே நினைச்சா மண்ணு வீடு மாளிகை ஆயிரும், அவளே மாத்தி நினைச்சா அந்த மாளிகையே மண்ணாயிரும். ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மேபி I'll do that. அவங்களும் என் கூட தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு நான் அந்த வீடை கரெக்டாவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்க அம்மா வீட்ல இருந்து